அதுக்கப்புறம் கேரமல் கஸ்டர்ட். நல்ல தெளிவாக சொல்லுங்கள், எனக்கு இங்கிலீஷ் நாளே. கேரமல் கஸ்டர்ட். கஸ்டர்ட் சரி. இதெல்லாம் அதுக்கு குருமா இதுதான். சூப் சாப்பிட்ட பிறகு ரஷ்யன் சாலட், அதுக்கப்புறமா சூப், அதுக்கப்புறம் பாய்சன் அலவ் ஆங்கிலைஸ், அதாவது ஃபிஷ்ஷோட டிஷ் ஃபார்ம் ஃப்ரைட் அப்படின்ற. இதில் என்ன வெஜிடபிள்ஸும் சேர்ந்துருக்கும்? ஸோ இதில் வந்து ஃப்ரூட்ஸும் அண்ட் வெஜிடபிள்ஸும். என்ன ஃப்ரூட்ஸ்? ஆப்பிளும் அதுக்கப்புறமா பைனாப்பிள், இது ரெண்டும். அண்ட் தென் வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் கேரட்டு, பீன்ஸு, பொட்டேட்டோ அண்ட் தென் கிரீன். வேறு இது அடிஷனல் தேங்காய் பால் உண்டா? இல்லை, இது வந்து மயோனைஸ் யூஸ் பண்ணுவோம். மயோனைஸ் சாஸ். அது எப்படி இருக்கும்? நம்ம இந்த சிக்கன் எக் ஆயில் மிக்ஸ் பண்ணி வரும். அகர் இது பண்ணி அதை சூடு பண்ணி அவிக்கிறது இல்லை ஆக்சுவலி பாயில் பண்ணுவோம். ஃப்ரூட்ஸை மட்டும் சாப் பண்ணிவிட்டு க்யூப்ஸாக சாப் பண்ணுவோம். மற்றபடி வெஜிடபிள்ஸை வந்து பாயில் பண்ணிவிட்டு சாப் பண்ணுவோம். சாப் பண்ணிவிட்டு பாயில் பண்ணிவிட்டு தென் மயோனைஸோட மிக்ஸ் பண்ணுவோம். சால்ட் அண்ட் பெப்பர்ஸ். ஸோ எல்லாமே தாளிக்கிறது உண்டா? ஜஸ்ட் மிக்ஸ் மட்டும்தான். சரி. இதில் காரம் அதிகமாக இருக்குமா? இல்லை அதில் காரம் இருக்காது. இது வந்து ஸ்வீட் டெசர்ட் மாதிரி. பேசிக் அது மைதா மாவா இல்லை வேறு எதுமா? ஆமாம், ஃப்ளாரும் மில்க்கும் எக்கும் யூஸ் பண்ணுவோம். டபுள் பாயில் மெத்தடில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுகரை வச்சு இந்த கேரமல் வந்து ரெடி பண்ணுவோம். அண்ட் தென் மோல்டில் வந்து எல்லா ஹோட்டல்லையும் 5 ஸ்டார் ஹோட்டலையும் இந்த மாதிரி ஃபுட்டு கிடைக்குது. சரி. இது சூப்பு என்ன சூப்? இது மினஸ்ட்ரோன் சூப். இன்டர்நேஷ்னல் பண்ணுறீங்களா? இதில் வந்து வெஜிடபிள்னா சிக்கன் நான் வெஜிடேரியன். ஓகே. இந்த 3 தான் இதுலேயும் வருதுங்களா? ஆமாம், சேம் தான். ஒரு டீமில் நீங்கள் எத்தனை பேர்? 2 பேர். இவ்வளோ ஃபுட்டு எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிங்க தேவைக்கு? 9 o'clock ஆரம்பித்து அது தனியாக ரூம் இருக்குது, ஆரம்பித்து வச்சுருக்கீங்க. எத்தனை மணிக்கு முடிச்சிங்க? இது ஒரு நேரத்துக்கு சாப்பிட்டா 3 சாப்பிட்டா எனஃபாக இருக்குமா? வயிறு ஃபுல்லாக இருக்குமா? கண்டிப்பாக. இல்லை 2 பேர் சாப்பிடக்கூடிய உணவு? இது 2 பேர் சாப்பிடலாம் தானே? சரி, வாழ்த்துக்கள். இது என்னது? இது வந்து பாய்சன் அலவ் ஆங்கிலைஸ். ஃபிஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணுவோம். இதில் என்னென்ன ஃபிஷ்? போன்லெஸ். அது என்ன ஃபிஷ் வச்சுருக்கீங்க? இது இப்போ வந்து பாம் ஃப்ரெட். அது வந்து பாம்ஃப்ரெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆவோலி. சரி, ஆவோலி. வாவல் நிறைய இருக்குது. சீலா மீன் இருக்குது, வாவல் இருக்குது, அதுக்கப்புறம் இருக்குது. அதெல்லாம் சரி, வாவல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாவல் மீன். ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. இன்னும் முயற்சி பண்ணுங்கள், புதுசாக செஞ்சு நல்லா டேஸ்ட்டாக கொடுங்க எல்லாத்துக்கும். ஆமாம், நாளைக்கு சேரக்கூடிய இடங்கள்லையும் உங்களுடைய சர்வீஸ் நல்லா இருக்கட்டும். ஓகே.